வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை எப்படி நாம வழிபாடு செய்யலாம், அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு எப்படி நாம விரதம் இருப்பது, என்ன நைவேத்தியங்களை வைப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம தெரிந்து கொள்ளலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதுபோல பௌர்ணமி என்றாலே அது முருக வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள். வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகமாகவே கொண்டாடப்படுது. தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காகவே அவதரித்தவர் முருகப்பெருமான். அதனால் அவரை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தீமையும் நெருங்காது. முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். நிலம், பூமி போன்றவற்றிற்கு காரணமான கிரகம்தான் செவ்வாய். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வசிக்கும் இடம் என்பதால் செவ்வாயை ஆட்சி செய்யும் தெய்வமாக முருகப்பெருமான் சொல்லப்படுகிறார். சரவண பவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு ஞானம், மகிழ்ச்சி உள்ளிட்ட எல்லா விதமான நலன்களுமே கிடைக்கும். வைகாசி விசாகம் வரக்கூடிய ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது. முருகா என ஒரு முறை அழைத்தால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் என்பது ஆன்றோருடைய வாக்கு. திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உரிய திதியாக போற்றப்படுகிறது. அதுபோல நட்சத்திரத்துல கிருத்திகை, விசாகம், உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் சிறப்பாகவே சொல்லப்படுது. பொதுவா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது முருகனுக்கு உரியதாகவோ அல்லது சிவபெருமானுக்கே உரியதாக முக்கிய விரத நாளாக சொல்லப்படுது. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் 6 தாமரை மலர்களில் விழுந்து அது 6 குழந்தைகளாகவே முருகப்பெருமான் அவதரித்தார். இந்த 6 குழந்தைகளும் வளர்த்ததால் கார்த்திகை பெண்கள் சிறப்பு பெற்று அவர்கள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமாகவே போற்றப்படுகிறார்கள். ஆனா முருகப்பெருமான் அவதரித்ததோ விசாக நட்சத்திரத்தில் என புராணங்களும் சொல்லுகிறது. இந்த வைகாசி மாதத்துல பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணைந்த நாளில் முருகப்பெருமான் அவதரித்தார். தாயின் கருவில் தோன்றாமல் சிவனின் ஞான கண்ணிலிருந்து தோன்றியதால் முருகப்பெருமான் ஞான பண்டிதனாகவே போற்றப்படுகிறார். சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து 6 உருவகங்களாக தோன்றி அன்னை பார்வதியால் 6 திருமுகங்களுடன் ஒரே உருவமாக 6 முகமாக காட்சி அளித்ததால் சிவசக்தி சொரூபமாக முருகப்பெருமான் கருதப்படுகிறார். சிவபெருமானுடைய மறு உருவம் முருகப்பெருமான். அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேல் சக்தியின் சொரூபம். அதனால் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருளுடன் சிவபெருமான் சக்தியின் அருளும் கிடைத்துவிடும். முருகன் அவதரித்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமா முருகனுடைய அருளால நிறைவேறும். இந்த ஆண்டு வைகாசி விசாகமானது ஜூன் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால சிவபெருமானுடைய அருளும் சக்தியினுடைய அருளும் நமக்கு ஒரு சேரவே கிடைக்கும். வைகாசி விசாகத்தன்று உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பால் குடம் ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுவார்கள். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் முருகப்பெருமானை பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து அவருக்கு உரிய கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை மனமுருகி பாராயணம் செய்தாலே அவருடைய அருள் நிச்சயமாகவே கிடைக்கும். வீட்டிலேயே எளிமையான வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முருகப்பெருமானுடைய சிலைக்கு அபிஷேகங்கள் செய்து அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை வைத்து அன்றைய நாள் விரதத்தை நீங்க தொடங்கலாம். இருப்பவர்கள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றாற் போல விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. அதற்கு பிறகு அருகிலுள்ள முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அவருக்காக நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது இன்னும் விசேஷம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் தானம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதோடு இல்லாம அவருடைய பாதங்களை சரணாகதி அடையக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இந்த விசாகத்தன்று முழுமையாக முழு பக்தியோடு முருகப்பெருமான்
முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நிச்சயமாக அவருடைய அருளும் உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும். இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த வைகாசி தினத்தன்று இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நல்ல வேலை அமைய வேண்டும் என்று விரதம் இருப்பவர்களுக்கு நல்லபடியான வேலையானது அமையும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லையால் கஷ்டப்படுகிறவங்களுக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய கஷ்டங்களையும் நிச்சயமாக முருகப்பெருமான் போக்குவார். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு அடுத்த வருடத்தில் நல்லபடியாக குழந்தை பேறு கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாலிப்பார். கண்டிப்பாக இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.